வழமையாக நான் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நிறைய காணொளிகள் நான் பதிவு செய்து அதனை வெளியிட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அண்மை காலங்களாக அது தொடர்பான எந்த ஒரு காணொளியும் நான் போடவில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது அது சம்பந்தமான ஒரு காணொளி போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே. ஏனென்றால் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படியாக இருக்கின்றது. என்னதான் நான் தற்கொலைகளை பற்றியும் அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றியும் நான் காணொளிகள் போட்டுக்கொண்டிருந்தாலுமே கூட தொடர்ந்துமே இந்த தற்கொலைகள் நடைபெறுவது குறைந்ததாக இல்லை, தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்மையில் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளைஞன் என்பதையும் விட பல்கலைக்கழக மாணவன், 22 வயதான மாணவன், மாவட்ட நிலையிலேயே கணித பிரிவில் முதலாம் இடத்துல வந்த மாணவன் தற்கொலை செய்திருந்தார். இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம். ஏனென்றால் இப்படியாக பல்கலைக்கழகத்தில் சென்று அண்மையில் 2 மாணவர்கள் இதே மாதிரி தற்கொலை செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டுமாக ஒரு மாணவன் இப்படி தற்கொலை செய்திருப்பது தொடர்ச்சியாகவும் நிறைய கேள்விகளையும் நிறைய மனசஞ்சலங்களையும் உருவாக்குவது மாதிரி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆகவே இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கடந்த 19ஆம் தேதி நடந்திருக்கின்றது. அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதி கிளிநொச்சி விவேகானந்த நகர்ல தான் நடந்திருக்கின்றது. அதே பிரதேசத்துல வசித்து வரக்கூடிய சந்திரமோகன் தேனுச்சன் எனப்படுகின்ற 22 வயதான பல்கலைக்கழக மாணவன் அவருடைய வீட்டிலேயே தூக்கிட்டு இருந்த நிலைமையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவன் கடந்த 2020ஆம் ஆண்டுல உயர்தர பிரிவில் கணித பிரிவை தேர்ந்தெடுத்து அதுல பரீட்சையில தோற்றி இருக்கின்றார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட நிலைமையில முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமின்றி இந்த மாணவன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே, அவர்களினுடைய சகோதரர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏனென்றால் கணித பிரிவில் மாவட்ட நிலையில முதலாம் இடம் வந்திருக்கிறார், அது எங்களுடைய சொந்தக்காரர் அல்லது உறவினர் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பெருமைகள் அந்த சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கொண்டாடி இன்னும் ஒரு 3 வருடங்கள் கூட முடிவடைகிறதுக்குள்ள அந்த மாணவன் இன்றைக்கு உயிருடன் இல்லை. இந்த மாணவன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி அந்த கல்வியை தொடர்ந்திருக்கின்றார். பல்கலைக்கழக கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில இவர் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இறந்தவுடனேயே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது. என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவன் பல்கலைக்கழக அந்த கல்விகள் தனக்கு சிரமமாக இருக்கிறது, தனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அது மட்டுமின்றி பல்கலைக்கழகத்தை தொடர்றது கூட தனக்கு சிரமமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு நான் அப்படியே இடைநிறுத்திட்டு அடுத்த ஆண்டில் இருந்து நான் இந்த பல்கலைக்கழக படிப்பை தொடர்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மன அழுத்தத்துக்காக மருத்துவ ஆலோசனைகளையும் கூட பெற்றிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கடந்த 19ஆம் தேதி திடீரென இந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார். அது மட்டுமின்றி இந்த மாணவனுடைய தாய் தந்தை இருவருமே ஆசிரியர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது என்னதான் நடக்கின்றது எங்களினுடைய மாணவர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக தமிழ் மாணவர்கள் ஏன் இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும், எல்லா சந்தேகங்கள் உண்மையிலேயே இவர்கள் தற்கொலை தான் செய்கின்றார்களா, வேறு ஏதாவது நடக்கின்றதா என்கின்ற சந்தேகங்களும் நிறைய பேர் மத்தியில் எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு மாணவர்களினுடைய இறப்புக்கு பின்னாலேயும் நிச்சயமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் காரணமாக இருப்போம். இதை கேட்டோன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். என்ன சொல்றீங்க, யாரோ ஒருத்தங்களை இறக்குறதுக்கு நாங்கள் எப்படி காரணமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்றோம்டா பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றோம், டக்குன்னு சொல்லுவோம் என்னென்று அவங்க இப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி சொல்லுவாங்க, ஊரில் அப்படி கதைப்பாங்களே, அந்த 4 பேர் 4 விதமாக கதைப்பாங்களேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 4 பேர் 4 விதமாக கதைக்கிற அந்த 4 பேருக்குள்ள நாங்களும் ஒருத்தராக இருப்போம். ஏன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு எங்களை பற்றி வேறொரு 4 பேர் கதைக்கிறார்கள்னு சொல்லி சொன்னால் இன்னொருவரை பற்றி நாங்களும் ஒரு 4 பேரோட சேர்ந்திருந்து கதைத்து கொண்டு இருக்கிற ஆட்கள் தான், நானும் உட்பட. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவரனுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் இன்றைக்கு தேவையில்லாமல் இருந்து உரையாடி கொண்டிருப்போம். எங்களினுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஆனால் இன்னொருவருடைய வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் உரையாடி
கொண்டாடி கொண்டிருப்போம். இது மட்டுமின்றி இந்த மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கற்பனை அல்லது ஒரு விதமான எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கப்படுகின்றது. எது தொடர்பாக என்றால் இந்த பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக உயர்தர கல்வியை தொடர்கின்ற பொழுது பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி அந்த 4 பேர் சரி அந்த நான் சொல்றேன் இல்லையா 4 பேர் 4 விதமாக கதைப்பார்கள் என்று அந்த 4 பேரை சொல்றேன். ஸோ அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் ஏஎல் படிக்கிறார், இந்த பாடம் படிக்கிறார், இந்த பாடம் படிக்கிறார். சில பேர் வந்து அந்த என்ன சொல்றது ஆர்ட்ஸ் பாடம் படித்தா அதை ஏதோ இலக்காரமாக பார்ப்பது, அல்லது கணிதம் விஞ்ஞான பிரிவு என்கின்ற பொழுது அதை உயர்வாக பார்ப்பது, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கல்வியும் ஒன்றுதான். அவர்களுடைய ஒவ்வொரு படிப்புக்கும் ஏற்றாற் போல ஒவ்வொரு தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பகுதியை ஒரு பாடப்பிரிவை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது இந்த சுற்றி இருப்பவர்கள் வந்து நிறைய விஷயங்களே சொல்லுவார்கள். இது அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டியதானா, அங்கே போயிட்டா எல்லாமே சரி, பல்கலைக்கழகம் தெளிவாகி சென்றாலே காணும் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வெற்றி அடைந்து விட்டோம், வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோம் என்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்குள்ள இருக்கே தவிர, ஆனால் அந்த பல்கலைக்கழகம் என்றது வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. அது முடித்ததன் பின்னராக அதுக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி யோசிப்பது கிடையாது. அதான் உண்மை. பல்கலைக்கழகங்கள் என்ற உடனே அந்த ஒரு 5 வருடங்களோ 4 வருடங்களோ நன்றாக சந்தோஷமாக செலவழிக்கலாம். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, எந்த ஒரு படிப்பும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம், வெளியில் போகிறோம், சாப்பிட்றோம், பாட்டிக்கு போகிறோம், இப்படித்தான் இருக்க போகுது என்று சொல்லி ஒரு எண்ணத்தை தான் மாணவர்கள் மத்தியில் கொண்டு வருகின்றார்களே தவிர, அதனால வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா உயர்தரத்தில் நன்றாக படிச்சு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிறோம். இதுதான் எல்லாருடைய மன எண்ணமும். ஆனால் பல்கலைக்கழகங்கள் சென்றதன் பின்னராக அவர்களுடைய உயர்கல்வி அதையும் விட இன்னும் கொஞ்சம் கல்வி சுமை அதிகரிக்கின்ற பொழுது அவர்களால் அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய பல்கலைக்கழகம் தொடர்பான அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, அங்கு கிடைப்பது வேறு. அதனால வந்து மாணவர்களினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாத சமயத்தில் அவர்கள் வந்து கொஞ்சமே மன அழுத்தங்களுக்கு உள்ளாவது தான் உண்மையிலேயே நடக்கின்ற ஒரு விடயம். ஆகவே இனி வருகின்ற காலங்கள் அல்லது இப்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள உண்மையான நிலவரங்களை சொல்லித்தான் கற்பியுங்களே தவிர பல்கலைக்கழகம் தெரிவாக விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையே முடிந்து விட்டது என்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பல்கலைக்கழகங்கள் செல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்றதெல்லாம் கிடையாது. அதனை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. ஆகவே அதனை நோக்கி அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துறது தான் பெரியவர்களினுடைய கடமையே தவிர அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி அதனை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அப்படியே ஒரு மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி அவர்கள் இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கிறதுல வந்து நாங்களும் ஒரு உடந்தையாக நாங்களும் ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. ஆகவே இன்றிலிருந்து யாராவது நீங்கள் இனிமேல் போயிட்டு படிக்கணும் படிக்க வேண்டும். நிச்சயமாக எங்களினுடைய வாழ்க்கைக்கு எங்களினுடைய அறிவுக்கு நாங்கள் படிக்க வேண்டுமே தவிர புத்தக பூச்சியாக இருந்து புத்தகத்தை மட்டும் கற்றுவிட்டு போய் பாடசாலையில் பரீட்சை எழுதிவிட்டு 100க்கு 100 வாங்கிவிட்டால் சரி. ஆனால் இன்றைக்கு 100க்கு 100 வாங்கியவர் தான் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வதென்று தெரியாமல் தவறான முடிவுகளை எடுப்பது. ஆகவே நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் அடுத்த சந்ததியை வந்து இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவுகளை எடுப்பதை நோக்கி வளர்க்காமல் அவர்களுக்கு சரியான விதத்தில் சரியான விபரங்களை சொல்லி சரியான விடயத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். இது வருகின்ற சவால்களை வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு சவாலாக பார்த்து அதனை வெற்றிகரமாக அதனை தகர்த்தெறிந்து முன்னோக்கி செல்றதுக்கான வழியைத்தான் நீங்கள் காட்ட வேண்டுமே தவிர மாறாக தற்கொலையை தீர்வாக எடுத்து இன்னைக்கு இறந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இன்றைக்கு அந்த மாணவனுடைய ஒருவேளை அந்த மாணவன் உயிருடன் இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்து வலம் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு மன அழுத்தம் காரணமாக அந்த மாணவன் தவறான முடிவை எடுத்து விட்டார். ஆகவே இன்றைக்கும் இனிமேலும் இந்த தவறை நீங்கள் யாருமே செய்யாமல் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடன் வந்து நிறைய நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள், அவர்களுடன் உரையாடுங்கள், அவர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள். நிச்சயமாக அவர்களுடைய மன அழுத்தங்கள் குறையும். இல்லை எனக்கு படிப்பு கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் வேறு விஷயங்கள் ஏதாவது அவர்கள் சொல்லுறது அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மாணவர்களினுடைய பேச்சை வந்து கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டு அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்றதை முதல்ல பாருங்க. அப்படி எந்த ஒரு எதிர்கால திட்டமும் இல்லாமல் வெறுமனே பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு வீட்டில் வந்திருந்து பெண்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் முடித்து அனுப்பி வைப்பது, ஆண்கள் என்றால் அவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கிறதோ அதை பார்த்து அவர்களை வந்து வேலைக்கு அனுப்புவது. இதுக்கு ஏன் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் இல்லையா? வாழ்க்கையை வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கையை என்ன, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்னத்தை சாதிக்கணும் என்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இவ்வளோத்துக்கு அறிவுரை சொல்றதுக்கு நானுமே என்னென்று சொல்றது, நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா இவ்வளோ அறிவுரை சொல்றேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்கிறோம் நான் அதை உங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ கட்டாயமாக இதை எல்லாருமே நீங்கள் பின்பற்றுறது நல்லது. இப்படியான ஒரு விடயங்கள்னால வந்து இனி வருகின்ற காலங்களில் மாணவர்கள் தற்கொலையை தீர்வாக எடுக்கிறத தடுத்துக் கொள்ளலாம் என்றது என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனையாக இருக்கிறது.
இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.